அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல்வேறு தருணங்கள்ல தப்பாக்குதுண்ணா இவங்க தப்பா நடந்துக்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றியிருக்கும். அல்லது தனிப்பட்ட முறையிலேயே நாம ஒரு விஷயத்தினால நட்டமடைந்திருந்தாலும் ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் அதற்கு எதிராக ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை அல்லது உறுதியான ஒரு போராட்டத்தை பலரும் நடத்துவதில்லை. நமக்கு ஏன் வம்பு இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா அப்படின்னு கடந்து போகிறதுங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது. ஆனா அப்படி இல்லாம தனிப்பட்ட முறையில தன்னுடைய நட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னாலுமே தன்னை மாதிரி மற்றவங்க யாரும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த நிறுவனம் செய்த தவறுக்கு தரமான ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்கிறாரு தஞ்சாவூரை சார்ந்தவர். சிறப்பான தரமான சம்பவம். என்ன கதைங்கிறத விரிவா பேசலாம். Our sponsors National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. நாம தொடக்கத்திலே சொல்லிட்டோம், அவரு தஞ்சாவூர்காரரு. அவருக்கு புதுசா ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. தஞ்சாவூர் மாவட்டத்துல முன்னணி பிராண்டினுடைய ஒரு ஷோரூமுக்கு தன்னோட நண்பரை கூட்டிக்கிட்டு பாக்குறாரு. அங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு அந்த கைபேசிகளை பாக்குறாரு. அவருக்கு பிடித்தமான ஒரு பிராண்ட்ல ஒரு கைபேசியை அவர் எடுக்கிறாரு. அதனுடைய விலை 17,000 அப்படின்னு சொல்றாங்க. அந்த 17,000 ரூபாயை விட கூடுதலாகவே அவர் கைவசம் காசு இருக்குது. அந்த காசை கட்டி அந்த போனை வாங்கணும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு அவர் போறாரு. அப்ப அந்த ஷோரூம்ல பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் அந்த நபரை அணுகிறாரு. சார், இப்ப எங்களுடைய இந்த குறிப்பிட்ட பினான்ஸ் நிறுவனத்திடமிருந்து 0 இன்ட்ரெஸ்ட்ல இஎம்ஐ வசதியில நீங்க போனை வாங்கிக்க முடியும், அதனால நீங்க இஎம்ஐல இந்த போனை வாங்கிக்கிங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாரு. அதற்கு எப்ப என்கிட்ட தான் கையில கேஷ் இருக்குது, அது காசு இல்லாதவன்ட்டு நீ சொல்லிக்கோ, நான் காசு கட்டி போனை வாங்கிட்டு போறேன், நான் ஏன் இஎம்ஐல வாங்கணும், மாசம் ஆனா நான் எதுக்கு வந்து அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கணும், இந்த வம்பே வேணாம் அப்படின்னு அவர் மறுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நீங்க இது போல இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா தான் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல கை கொடுக்கும் அப்படின்னு அந்த ஊழியர் அவரை கன்வின்ஸ் பண்றாரு. இவர் வாங்க போனது மொபைல் போன், ஆனா அவங்க கன்வின்ஸ் பண்றது சிபில் ஸ்கோர் இஎம்ஐ ஆப்ஷன். கூட வந்த நண்பரும், எப்ப நீ தான் வீடு கட்டணும் பேங்க்ல லோன் போடணும்னு சொன்னியப்பா, ஃபியூச்சர்ல இது வந்து யூஸ் ஆகும், உனக்கு சிபில் ஸ்கோரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், நீ கடனே வாங்காம இருந்தேன்னா உனக்கு சிபில் ஸ்கோர் உயரவே உயராது, ஒரு பேருக்காவது ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு ஒரு 10 தவணை நீ வந்து தவறாம நீ கட்டினேன்னா தான் ஒரு 10 பாயிண்டாவது வந்து சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது, நீ இஎம்ஐல நீ போட்டுக்கைய அப்படின்னு அவரும் சிபாரிசு பண்றாரு. அந்த இடத்துல தான் அந்த ஊழியர், சார் எங்களுக்கு நாங்க வேலை செய்யற கம்பெனில எங்களுக்கு டார்கெட் இருக்கு, இதனால உங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது, 0 இன்ட்ரெஸ்ட் தான், நீங்க மொத்தமா கட்டுறதுக்கு பதிலாக மாசம் மாசம் கட்ட போறீங்க, அவ்வளவுதான் சார், இதை தாண்டி வேற எந்த விதமான மறைமுகமான கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்னு அவரு திரும்பவும் கன்வின்ஸ் பண்றாரு. சரி, அவங்களுக்கு டார்கெட் இருக்குன்னு சொல்றாங்க, சிபில் ஸ்கோர் வேற இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றாங்க, அடுத்தது நம்மளும் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர் தான், மாசம் 2,000 ரூபாய் இஎம்ஐ வரப்போகுது, அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய சுமையாக இருக்க போறது இல்லை அப்படின்னு அவர் மனசு மாறி கை காசை வச்சு செல்போன் எடுக்கணுங்கிற ஒரு இடத்துல இருந்து இஎம்ஐ ஆப்ஷன்ல செல்போனை எடுக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. அவரு மாசம் 1,888 ரூபாய் இஎம்ஐ கட்டணும், 7 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு முடிவாயிருது. அவர் எந்த வங்கியில அந்த நிரந்தர இருப்பாக ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் மெயின்டைன் பண்றாரோ அந்த வங்கியையும் அந்த இசிஎஸ் மெத்தட்ல அந்த இஎம்ஐயை ஆட்டோமேட்டிக்கா கழிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு அதையும் கொடுத்துட்றாரு. ஒவ்வொரு மாசமும் சரியா 2ஆம் தேதி ஆனா அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த இசிஎஸ் மெத்தட்ல அந்த இஎம்ஐ தொகை கழிக்கப்பட்டு வந்திருக்கு, அதனால அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கடைசி தவணை மட்டும் அவருக்கு தவறிடுது. அந்த சம்பந்தப்பட்ட பினான்ஸ் நிறுவனத்திடமிருந்து அதனுடைய ஊழியர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க கடைசி இஎம்ஐயை கட்ட தவறிட்டீங்க, உங்களுடைய செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதனால அபராத கட்டணத்தோட நீங்க விரைவில் உங்களுடைய அந்த கடைசி தவணையை கட்டிடுங்க அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு ஷாக் ஆகுது, நம்ம அக்கௌண்ட்ல தான் ஏற்கனவே பணம் இருக்கு, இந்த இஎம்ஐ கட்டணத்தை தாண்டி கூடுதலா பணம் இருக்கே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இஎம்ஐ மிஸ் ஆகும் அப்படின்னு சந்தேகத்துல பேங்க்ல டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. அந்த ஆதாரத்தை அந்த இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊழியர்கிட்ட அவர் எடுத்து சொல்றாரு, இல்லைங்க என் அக்கௌண்ட்ல இந்த தேதியில இவ்வளவு பணம் இருந்தது, இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த தேதியில பணம் இல்லாமலாம் இல்லைங்க அப்படின்னு ஆதாரத்தை
சொல்லி அவர் விளக்க முற்படுறாரு. ஆனா அவங்க அதை ஏற்க தயாரா இல்லை. அபராதத்தோட நீங்க பணத்தை கட்டுங்க அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அவர் கையில ஆதாரம் இருக்கு. இஎம்ஐ பிடித்தம் செய்யக்கூடிய அந்த நாள்ல அந்த இஎம்ஐ தொகையான 1888 ரூபாயை விட கூடுதலாக அவருடைய வங்கி இருப்புல இருந்தது. வங்கி தரப்பில் இருந்து தான் அந்த 2ஆம் தேதி உரிய நேரத்துக்குள்ளார அது கழிக்கப்படல அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா நிரூபிப்பதற்கு அவர்கிட்ட அந்த ஆவணம் இருக்கு. ஆனா இந்த விளக்கத்தை அந்த சம்பந்தப்பட்ட பினான்ஸ் நிறுவனம் ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை. ஆன்லைன்ல அவங்க சொன்ன அந்த அபராதத்தோட சேர்த்து முழு தொகையையும் அவர் கட்டிடுறாரு. கட்டுறது என்னைக்கு கட்டுறாரு? சனிக்கிழமை கட்டுறாரு. சரி, இப்போதைக்கு இந்த 2000தோட போச்சே அப்படின்னு அவர் அதை சமாதானம் ஆயிடுறாரு. ஆனா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு மீண்டும் அழைப்பு வருது. திரும்ப நீங்க அந்த பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு வரும்போது தான் இவர் எரிச்சல் அடைகிறாரு. எப்ப ஏற்கனவே நீ கட்டலைன்னு சொன்ன, நான் ஆதாரம் காட்டியும் இல்ல அதெல்லாம் கிடையாது, நீ அபராதத்தோட தான் நீ இஎம்ஐ கட்டணும்னு நீ சொன்ன, அதையும் நான் தான் கட்டிட்டேனே, அப்புறம் ஏன் திரும்ப நீங்க எனக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எங்க சைடு நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னு இன்னும் அப்டேட் ஆகல சார், அதனால நாங்க கேட்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்பதான் அவரு இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போகிறாரு, கோபம் அடைகிறாரு. இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நீ என்கிட்ட எப்படி வசூலுக்கு பேசலாம்? நான் ப்ராப்பரா பணம் கட்டிட்டேன்னு சொல்றேன், அதையும் நீ ஏற்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க கிட்ட வழக்காடுறாரு. அடுத்தது தான் யாரு, தான் என்ன வேலை செய்யறேன் அப்படிங்கிறத அந்த ஊழியருக்கு எடுத்து சொல்றாரு. விஷயம் புரிந்து பதறிப்போன அந்த பினான்ஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர் அவருடைய உயர் அதிகாரிகளுக்கு அவர் தகவல் சொல்றாரு. அவங்க சொன்னதின் அடிப்படையில, சார் இந்த பிரச்சனையை இதோட நம்ம முடிச்சுப்போம், நீங்க அபராதம் செலுத்த தேவையில்லை, அந்த நீங்க அபராதத்தோட செலுத்தின அந்த தொகையை நாங்க உங்களுடைய வங்கி கணக்குக்கு திருப்பி அனுப்பிடுறோம் அப்படின்னு ஒரு பதில அவங்க தரப்புல சரண்டர் ஆகி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, நான் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லி இணைப்பை துண்டிச்சிடுறாரு. அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு வேலையை தொடங்குறாரு. நேரா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அவர் அணுகிறாரு. அங்க ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அங்க இந்த செல்போன் வாங்க போன கதையிலிருந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ல இருந்து அந்த சிபில் ஸ்கோர் வரைக்கும் எல்லா கதையும் ஒண்ணு விடாம வழக்கா தாக்கல் பண்றாரு. இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறாரு. அப்ப இந்த வழக்கு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்குது. நிறைவா அந்த தஞ்சாவூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தினுடைய தலைவர் சேகர் மற்றும் உறுப்பினர் வேலுமணி ஆகியோர் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரித்து இறுதியா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வங்கி கணக்குல போதுமான தொகை இருந்தும் காசோலை திரும்பப்பட்டதாக கூறி புகார்தாரரிடம் சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்ட ரூபாய் 530 தொகையை வசூலித்த தேதியிலிருந்து திரும்ப செலுத்தும் நாள் வரை 12% வட்டியுடன் அந்த நிறுவனம் கொடுக்கணும். சேவை குறைபாடு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையால் புகார்தாரருக்கு ஏற்படுத்திய மன உளைச்சலுக்கு இழப்பீடாக 50,000 ரூபாய் வழங்கணும். வழக்கு செலவு தொகையாக ஒரு 10,000 ரூபாய். இந்த தொகையை 6 வார காலத்துக்குள்ளார கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறுனா கூடுதல் அபராத வட்டியா ஒட்டுமொத்த தொகைக்கும் சேர்த்து 12% வட்டி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போடுறாங்க. அப்ப 50 + 10 மினிமம் 60,000 ரூபாய் அபராதம் அந்த தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக விதிக்கப்படுது. இப்படி ஒரு வழக்கை தொடுத்து ஒரு நுகர்வோரா அந்த முன்னணி நிறுவனத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர், அவருடைய பெயர் செல்வ விநாயகம். அவர் ஒரு வழக்குரைஞர். அதாவது வக்கீல்கிட்டயே தன்னுடைய கைவரிசையை காட்டின அந்த பினான்ஸ் நிறுவனத்தினுடைய பெயர் பஜாஜ் பினான்ஸ். அப்ப இந்த சட்ட போராட்டத்தின் மூலமா செல்வ விநாயகம் ஒரு மெசேஜ இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு விரும்புறாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமா நான் மக்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றைத்தான், பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்ற தனியார் நிதி நிறுவனங்கள் இப்படி சட்டவிரோதமாக உங்களிடம் வசூல் செய்யும் தொகையை என்ன 530 தானே அப்படின்னு கடந்து போகாதீங்க. அவங்களோட எந்த சண்டையும் போடாம நீங்க பணத்தை கட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்க போடுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரும் வெறும் 530 தானே அப்படின்னு நம்ம இயல்பா கடந்து போகிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு கணக்கு அவர் சொல்றாரு பாருங்க. இந்த பஜாஜ் பினான்ஸ் நிறுவனம் இந்தியா முழுவதும் ஒரு 5 கோடி பேருக்கு கடன் கொடுத்ததாக நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது போல ஒவ்வொரு நபர்கிட்டையும்
ஒரு சட்டவிரோதமான முறையில தலைக்கு 530 ரூபாயை அனாமத்தா வசூலிக்குது அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா ஏறத்தாழ 2650 கோடி ரூபாய் கணக்கு வருது. அப்ப இது போன்ற நிறுவனங்கள் இந்தியாவினுடைய முன்னணி நிறுவனமாக அவர்கள் ஜொலிப்பதற்கு, முன்னணியில இருப்பதற்கு இது போன்ற இந்த மோசடிகள் தான் அடிப்படையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு வழக்குரைஞர் சு. செல்வ விநாயகம். இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துல ஒரு வழக்குரைஞராக அவர் தனிப்பட்ட முறையில அவரே வழக்கு தொடுத்து அவரே அதுல வாதாடி ஒரு உரிமையை நிலைநாட்டி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் குறித்து, குறிப்பா இதுல குற்றம் சாட்டப்படும் அந்த பஜாஜ் பினான்ஸ் நிறுவனம் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்ததுன்னா, அல்லது இந்த நிறுவனத்தினால அல்லது இது போன்ற இன்னொரு பெயர் கொண்ட நிறுவனத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய நண்பர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது கதைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா, நேரடி அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்மளுடைய அங்குசம் தொடர்பு எண்ணிலையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் இது தொடர்பான தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து இது போன்ற மெசேஜ் செய்திகளோட அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது அங்குசம் சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்குசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.